ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணி பும்ராவை பார்த்தா ஏன் பயப்படுறீங்க, அவங்கள பார்த்தாலே நீங்கள் ஏன் தொட நடங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணிக்கு தொல்லையாக இருக்குது பும்ரா தான். இந்த டெஸ்ட் சீரீஸை இந்தியா வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் போட்டி டே 2 இன்றைக்கி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல் நாள் மழையில் நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி பாண்டிங் ரீசெண்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பும்ராவை பார்த்தா ஆஸ்திரேலிய அணி கொஞ்சம் தயங்குறாங்க, ஏன்னு தெரியல. பும்ரா ஒர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தான், இருக்கட்டும், இருந்தாலும் அவர் எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அவர் அணுக முடியும். இப்போ இருக்கிற இந்த நடந்திருக்கிற டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அதிகமாக தொல்லை கொடுத்தது பும்ரா தான், அதிகமாக விக்கெட் எடுத்திருக்கிறது பும்ரா தான். கண்டிப்பாக பும்ரா பார்த்து ஆஸ்திரேலிய வீரர்கள் கொஞ்சம் தயங்குறாங்க, அது கிளியராக தெரியுது. அவரை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரை வெல்ல முடியும். ஏன்னா ஒரே மேனாக கூட ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவார். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரீஸ் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா இந்த சீரீஸ் வின் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் அவங்களோட கடுமையான உழைப்பு இருக்கும். பும்ராவோட உழைப்பு சேர்த்தா கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ஆர்டர் மட்டும் இந்திய அணி கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு அட்வைஸும் கொடுத்துருக்காரு. பும்ராவை கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர் சொல்கிறது 100% உண்மை தாங்க. நான் இந்தியா ஜெயிக்குன்னு சொல்கிறது ரெண்டாவது விஷயம். இந்தியாவுக்கோசரம் போலிங்கில் எஃபெக்ட் போகிற ஒரே ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அது பும்ரா தாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக போட்டார், செகண்ட் மேட்ச்சில் அவர் பங்குக்கு நல்லா போடுறாரு. இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் யாரும் சரியாக விளையாட மாட்டாங்க, அவர் என்ன பண்ணுவார். பட் பும்ரா இருக்கிற வரைக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கு எப்போவுமே ஒரு அச்சம் கொடுப்பாரு, ஒரு தொல்லையும் கொடுப்பாரு தான். அதனால் கண்டிப்பாக நம்ம அடுத்த போட்டி போகணும். இப்போ கூட காலையில் நடந்துட்டு வந்திருக்குங்க மேட்ச், 5 மணிக்கெலாம் தொடங்கி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. பும்ரா டாப் ஆர்டர் 2 பேர் விக்கெட் எடுத்தார். அதனால் எப்பவுமே ஓப்பனிங் விக்கெட்டை கைட்டி குத்துறாருங்க நம்ம பும்ரா. அதுக்கு அடுத்து போகிற சிராஜோ, நிதிஷ்குமார் ரெட்டியோ, அப்புறம் பேர் ஆகாஷ்தீப் வந்திருக்காரு, அவங்கள விக்கெட் கொஞ்சம் எடுத்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பும்ரா போடுறதுக்கு. அவர் மட்டுமே விக்கெட் எடுக்கணும்னா, பும்ரா மட்டுமே விக்கெட் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம், இந்த வாட்டி காபால் நடக்குது. காபால் இந்திய அணிக்கு நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது லாஸ்ட் டைம். அதை எப்படி இந்திய அணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோஹித் சர்மா, அவர் மேலே ஒரு கண் இருக்குது. கிங் கோலி பார்த்தீங்கன்னா இப்போ 100வது டெஸ்ட் இன்டர்நேஷ்னல் யார் எதிர்க்கா, ஆஸ்திரேலியா எதிர்க்கா 100வது டெஸ்ட் இன்டர்நேஷ்னல் போட்டி ஆடுறாரு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு முன்னே சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இவர் ஆடுறாரு. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும் விராட் கோலிக்கு இந்த டெஸ்ட்டு. அவரோட பேட்டிங் ஆவலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, சீக்கிரமாக ஆஸ்திரேலியா விக்கெட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.